ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காதல் அலை எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எபிசோட் 3க்குள்ளே போயிடலாம். 3யோட ஸ்டார்டிங்லேயும் ஹன்னை தான் காமிக்கிறாங்க. அதாவது போன எபிசோடோட லாஸ்ட்டில் 2 பேர் தனித்தனியாக நின்றுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க எதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஹான் இருந்துட்டு சொல்கிறான், நான் எப்பயுமே தனியாக தான் இருப்பேன். ஸ்கூலாக இருந்தாலும் சரி, வீட்டாக இருந்தாலும் சரி, நான் எப்பயுமே தனியாக தான் இருப்பேன். தனியாக இருந்து எனக்கு பழகிருச்சு, நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இதை உள்ளே இருக்கிற அந்த பையன் பார்க்குறான். அவன் பேர் கிம் ஹீ ஜின்ட்டு வரும். நம்ம ஹிம்முன்ட்டே வச்சுக்கலாம். ஹிம் பார்க்குறான். அவனும் இருந்துட்டு இவங்கிட்ட எல்லாமே இருக்குது, இருந்தாலும் இவன் லோன்லியாக இருக்கான். கடைசியில் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம், 2 பேருமே தனியாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு காஃபி கொண்டு போய், நீங்கள் இதை குடிக்கிறீங்களா சூடாக ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை நீட்டுறான். இவனும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், காஃபியே இவங்கிட்ட கொடுத்துட்டு அவனோட ஷோல்டரில் இவன் அப்படியே சாஞ்சிக்கிறான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் இருந்து மனசுக்குள்ளேயும் என்னால் இதை நம்பவே முடியல. நாங்கள் ஜஸ்ட்டு 1 மந்த் மட்டும்தான் கான்ட்ராக்ட் போட்டோம், 1 நைட் ஸ்டாண்ட் மாதிரி. எங்கள் ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான், விடிஞ்சால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் இவன் என்கிட்ட ரொம்பவே நேர்மையாகவும் ரொம்பவே சீரியஸாகவும் இருந்துகிட்ருக்கான். ஏன் என்னால் இவனை ரிஃப்யூஸே பண்ண முடியல. நான் வழக்கமாக அது தானே பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிவிட்டு அவனும் இவனை டைட்டாக ஹக் பண்ணி வச்சுக்கிறான் அவன் பக்கத்தில். அவன் பேசுகிறத வச்சே நல்லா தெரியுது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹிம் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு. அப்புறம் ஹிம் காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்க. அவனோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்ட்டு எடுத்து பார்த்தா இவனோட அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இவனுக்கு நல்லாவே தெரியும் ஹான் தான் இவனுக்கு சென்ட் பண்ணியிருப்பான்ட்டு. அதனால ஒரு ஸ்மைலை போட்டுட்டு இவன் உடனேவும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். அம்மான்ட்டு சொல்கிறான். ஆனால் அந்த பக்கத்தில் இருந்து பேசுகிற வாய்ஸை கேட்டால் ஒரு பையன் வாய்ஸ் மாதிரி தான் கேட்குது. இவனும் அம்மா நான் தான், இந்த மாதிரி நான் ஒரு நல்ல டாக்டரை கண்டுபிடிச்சிட்டேம்மா, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, பணம் எல்லாமே என்கிட்ட இருக்குது, படிப்பு செலவையும் நானே பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் ஒன்றும் சின்ன பையன்லாம் கிடையாதும்மா, நான் இப்போ வளர்ந்துட்டேன், ஓகேவா, சரி ஓகேம்மா நான் வைக்கிறேன், ஓகே பாய், லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் காலை கட் பண்ணிட்டான். இவன் பேசுகிற எல்லாத்தையுமே கதவுக்கு பின்னாடி இருந்தோ அவன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் இவன் யார்கிட்டயோ காலில் பேசிகிட்டு இருக்கான். இவன் நம்ம கிம்மை வாட்ச் பண்ண சொல்லி ஸ்பை வச்சுருப்பான் போல். ஸ்பை கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். அவன் யாராவது மீட் பண்ணனா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இல்லைன்ட்டு சொல்லியிருப்பான் போல். இவனும் இருந்துட்டு சரி ஓகே சூப்பர், அவனை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டே இருக்க. பின்னாடி கிம் நிற்கிறான். நான் கூட நினச்சேன் இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வேலையே வேணாண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுவான்ட்டு நினச்சேன். ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணுறான், ஸோ நீங்கள் என்ன ஸ்பை வச்சு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், யாரை மீட் பண்ணுறேன்ட்டு அவன் உங்களுக்கு எல்லா அப்டேட்டையும் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படி தானே, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை நீட்டுறான். அவனும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அது கான்ட்ராக்ட் பேப்பர். இவங்க ஆல்ரெடி 1 மந்த் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்களே, அது முடிஞ்சிருச்சு போல். இவன் இன்னொரு மாதம் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மே இந்த தாட்டி அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து நீட்டிகிட்டு இருக்கான். இவன் காண்டில் பார்த்துட்டு இருக்க, ஒரே ஒரு மாதம் மட்டும் போட்டுக்கிடலாம், உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் மட்டும்தானே செலவாகும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், எதை வேணாலும் நான் செய்கிறேன், ஒரே ஒரு மாதம் மட்டும் போட்டுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு கேட்க, அவன் கோவத்தில் கையை தட்டி விட்டுட்டு கான்ட்ராக்ட் பேப்பரில் சைனும் போட்டுட்டு ஒரு செக்கை எடுத்து நீட்டுறான். தெரிஞ்சு ஹியான் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் இல்லையா, நான் ரிஃப்யூஸ் தான் பண்ணியிருக்கணும், வழக்கமாக நான் எப்பயுமே அதுதான் பண்ணுவேன், ஏன் நான் அக்செப்ட் பண்ணேன்ட்டு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த கிம் கூட அவன் மேலே சாயும்போது. இப்போ சொன்னது இதை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பான்ட்டு நான் நினைக்கிறேன். இவன் ஆக்சுவலி எல்லாரு கூடயும் 1 மந்த்து மட்டும் கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்கு வேறு ஒருத்தவங்களை சூஸ் பண்ணிப்பான் போல். ஆனால் இவங்கிட்ட மட்டும் 2 மாதமாக கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். அதை தான் அவன் அப்போ சொல்லியிருக்கணும். ஆக்சுவலி இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது நடந்திருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஹான் உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ இந்த கிம் வரான். கிம் வரும்போதையும் கையில் ஏதோ பார்சல் ஏதோ வாங்கிட்டு தான் வந்திருக்கான். நீ எப்பயுமே ஒயினும் சாக்லேட்டும் மட்டும்தான் சாப்பிடுவேன், கொஞ்சம் வேறு ஏதாவது சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாங்கிட்டு வந்த ஃபுட்டிலேருந்து ஒரு பீஸை எடுத்து ஊட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவனும் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறான். அப்போ இந்த கிம் இருந்துட்டு அவன் பக்கத்தில் போய், இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சர்வீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். இந்த சீனுங்க கட் பண்ணா நெக்ஸ்ட்டு நம்ம கிம் பையன் அப்படியே பாத்டப் ட்ரெஸ் போட்டு பெட்டில் அப்படியே உட்காந்துருக்கு. ஹான் அவன் பக்கத்தில் போய் வழக்கம் போல தான் அவன் கண்ணெல்லாம் கட்டி விட்டுட்டு பையன் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக போகுது. கிஸ்க்கு அப்புறம் என்ன மேட்டர் தானே.
அதுவும் சீரும் சிறப்புமா அங்கே ரொம்ப அழகாகவே நடந்து முடியுது. ஆனால் இந்த கிம்மோட பாடி அந்த ஃபிசிக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அழகாக இருக்கு. சூப்பராக மெயின்டைன் பண்ணுறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேட்டர் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க. அப்புறம் 2 பேரும் மேட்டர்லாம் பண்ணி முடிக்க 2 பேரும் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக கிம் வந்து கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்த்தா ஹான் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்கானா. இவன் வந்து அவன் தூங்குற அழகை பார்த்து ரசிச்சுட்டு அவன் மொபைலில் ஃபோட்டோவும் எடுத்துக்கிறான். அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டேவும் அவன் மனசுக்குள்ளேயும் இவன் எப்பயுமே இவ்வளோ அழகாக க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் சிரிக்க போகும்போது ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். நம்மளுக்குள்ளே இருக்கிற இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட உண்மை மாதிரியே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். அவனோட இந்த அழகான சிரிப்புக்கு பின்னாடி அவனோட மனசில் இருக்கிற வலி, அவன் எவ்வளோ தனிமையை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருந்தாலும் அவன் என்ன ரொம்பவே அன்பா அவன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மனசை வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பத்திலிருந்து நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அவனோட இந்த சிரிப்பை நான் எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்ட்டு நான் நினைச்சேன். எப்பயுமேவும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். இங்க இவங்க 2 பேரும் ரொம்ப கியூட்டா அழகா ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் 3 வந்து இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க.